வாழை மரம் பார்த்தீங்கன்னா, அந்த வாழை தார் வந்து பழுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த வாழை மரத்தை வெட்டி எல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த மரத்தை வெட்டின உடனே அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய நீர் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். அப்படி விட்டுறோம் அதை. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது அந்த வாழை வரக்கூடிய அந்த நீரில். ஆனால் அந்த நீர் வந்து உயிர்காக்கும் மருந்துங்கிற ஃபஸ்ட்டு கவனத்தை வச்சுங்க நீங்கள். அது வந்து உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்து. அந்த நீரை எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம டெய்லி குடித்தோம் அப்படின்னா உடம்புல இருந்த ஹீட்டாக பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட எல்லாமே குணமாகும். அதில் இந்த வாழை குடிநீர் இருக்குது பார்த்தீங்களா, வாழை குடிநீர் அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பருவம் முடிஞ்ச அந்த வாழை மரத்துடைய தண்டிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நீர் தான் அது. இயற்கை முறையில் சாகுபடி பண்ண மரத்தான் நம்ம இதுக்காக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 ஃபீட் இருக்கும். அந்த தண்ணில் வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஓட்டை மாதிரி போடணும். போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், அந்த வாழை இலையை வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். அதை முடி கட்டி வச்சிடணும். ஸோ வாழைத்தண்டில் சென்டரில் ஹோல் பண்ணியாச்சு. ஹோல் பண்ணி அப்படியே வந்து வாழை அந்த இலையை வச்சு சுத்தமாக கட்டி வச்சிட்டோம். இது அப்படியே உள்ளே பார்த்தா நீர் வந்து அப்படி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக நீர் வந்து உள்ளே ஊற ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு டே வர்ற அந்த வாழைத்தண்டு நீரில் நிறைய சத்து இருக்குது. அதில் அந்த வாழைத்தண்டில் எடுக்கக்கூடிய அந்த நீரை குடித்தோம்னா என்னென்ன பலன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா, அந்த வாழை மரம் வந்து அந்த முக்கணிகளில் ஒன்று. அதே மாதிரி நம்ம கடவுளுக்கு படைக்கப்படுவது வாழை மரம் தான், அந்த வாழை இலைகள் தான். அந்த வாழையை அல்லது வரக்கூடிய அந்த நீரில் என்ன பலன்னு பார்க்கலாம். இப்போது வாழைத்தண்டை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிலிண்டரில் கற்கள் இருக்குல்ல, அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ், அதுக்கு மட்டும் தான் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த வாழை நீருக்கு நிறைய பலன்கள் இருக்குது. நம்மளுடைய உடம்புல கூட இந்த லைஃப் ஃபோர்ஸ் சொல்கிறோம்ல, உயிராற்றல், அதை வந்து தூண்டிவிடும். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அந்த வாழை நீருக்கு. நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அந்த கிட்னி வரக்கூடிய அந்த கல்லுகளை வந்து கரைக்கும். உடம்புல வந்து அந்த பாடியோட டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக அது பேலன்ஸ் பண்ணும்.